இருந்து ஒரு குதிரையில் பறந்துக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு சிம்பல் உருவாகும். விஜய் மல்லையா நடத்தினார். அதுக்கப்புறம் ஸ்டார் டிவியோட ஓனர் வந்து இதை திருப்பி நடத்தினார். இப்போ விஜய் டிவியை யார் நடத்துறது என்று கேட்டால், இந்த அலைபேசி மூலமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த ஜியோ நிறுவனம் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஜய் டிவியை நடத்துகிறது. அதுதான் உறுதிப்படுத்தப்பட்டது. விஜய் டிவி யார்கிட்ட இருக்கப்போ ஜியோ நிறுவனத்திட்ட இருக்குது. ஜியோ நிறுவனம் யார்கிட்ட இருக்குது? அவங்ககிட்ட தான் இருக்குது. அதுக்கு அமைச்சர் யார்? தமிழ்நாட்டுக்காரர். தமிழ்நாட்டில் யார் அது? எல்முருகன் தொலைக்காட்சியில் அவர் தொலைக்காட்சி உரிமம் செஞ்ச உடனே, அவர் அமைச்சர் ஆகின உடனே தமிழ்நாட்டுக்கு செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் ஒளிபரப்பான தூர்தர்ஷன் டிவியில் காவி கலரில் மாற்றினார். அதுதான் அவர் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச மிகப்பெரிய சாதனை. அதுதான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட மினிஸ்ட்ரியின் கீழ் இயங்கக்கூடிய நீயா நானா விஜய் டிவியில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பை சில முக்கியமான தோழர்கள் இணையத்திலும் தொலைக்காட்சிகளிலும் பதிவு செய்யப்பட்ட கருத்தை தான் சொல்கிறேன். அவர்கள் மிரட்டப்பட்டுள்ளதாகவும் இந்த காணொலியை போடக்கூடாது, ஒளிபரப்பக்கூடாது. ஏன்னா விஜய் டிவியில் இருக்கக்கூடிய இந்த நீயா நானா நிகழ்ச்சி படித்த இளைஞர்களிடம் மத்தியில் நிறையா பேர் பார்க்கக்கூடியவங்க, சிந்திக்க வைக்கக்கூடியது, ஈஸியாக போய் சேரப்போகும் ஒரு கருத்து. இதை மக்களுக்கு கொடுக்க விடக்கூடாது என்பதற்காகவே அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டப்படுகிறது. நான் சொல்லணும், குற்றம் சாட்டப்படுகிறது. சரி, இதெல்லாம் நடக்குமா? நீங்கள் சொன்னதெல்லாம் சாத்தியமா என்று கேட்டால், நமக்கு இப்போது ஆனந்த விகடனில் என்ன நடந்துச்சு? ஆனந்த விகடனில் இந்தியாவில் அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்தியர்களை கையையும் காலையும் கட்டி இராணுவ விமானத்தில் ஒரு ஆடு மாடுகளை கொண்டு வந்து போல் இறக்கிவிட்ட காட்சியை பிரதமர் மோடி அமெரிக்காவில் போய் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கின்ற பொழுது, அமெரிக்காவிடமிருந்து இராணுவ தளவாடங்களை வாங்கி அதற்கு ஒப்பந்தம் கையெழுத்து ஆன பொழுது, மோடியும் ட்ரம்ப் அவர்களும் பேசும்போதே இந்தியர்களை கையையும் காலையும் கட்டி இராணுவத்தில் கொண்டு வந்து பஞ்சாப் அமிர்தசரஸில் இறங்கினார். இதை கண்ட தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய தமிழில் இயங்கக்கூடிய ஆனந்த விகடன் பத்திரிகை இணைய இதழில் ஒரு கருத்து படம் வெளியிட்டது. அந்த கருத்து படத்தில் இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய திரு மோடி அவர்களின் கை கால்கள் கட்டப்பட்டு ட்ரம்ப் எதிர உட்கார்ந்த மாதிரி காட்டியிருந்தார். இதில் என்ன தப்பு? தப்புன்னா நீங்கள் அதிகாரத்தின் பார்வையிலிருந்து பார்த்தால் தவறு என்று சொன்னால் தவறு. சரி, மக்களை கையையும் காலையும் கட்டி இழுத்து கொண்டு வந்து இராணுவ விமானத்தில் ஏற்றி ஒரு ஆடு மாடுகளை போல் கொட்டிய அமெரிக்காவை கண்டிப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு தைரியம் இல்லை. நம் இந்தியர்களை, நம் மக்களை கட்டி இழுத்து கொண்டு வந்து போடுறதுல நீ கண்டிக்க கூட தைரியம் இல்லை என்கின்ற காட்டுகின்ற வகையில் ஒரு பத்திரிகை கார்ட்டூன் போட்டிருந்தது. அதை உடனே நீங்கள் தடை பண்ணுறீங்க. தடை பண்ணி அந்த இணைய இதழையே மூடுறீங்க. இது நடந்துச்சா நடக்கலையா? அதே தான் இன்னைக்கு விஜய் டிவிக்கும் நடந்திருக்கிறது. ஒளிபரப்பு ஆகவில்லை. ஏன்னா கோபிநாத் பேசக்கூடியது ரொம்ப துல்லியமாக பேசுகிறார். இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிடம் நான் இந்த கருத்தை பதிவு செய்கிற வரைக்கும், கோபிநாத்தோ அதை தயாரித்த மெர்க்குரி நிறுவனமோ எந்த கருத்துக்களையும் சொல்லவில்லை. ஆனால் நடந்தது இதுதான் என்று அதில் கலந்து கொண்ட தோழர்கள் அத்துணை பேருமே வெளியே சொல்லிவிட்டார். அதை இந்த இணைய மீடியாக்கள் தான் இப்பொழுது ஒளிபரப்பு ஆகி கொண்டு வருகிறது. இதுதான் நடக்கிறது. அப்போது இதெல்லாம் தெரியாமல் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற பச்சையாக தெரிந்த இந்த இணைய உலகத்தில் இதை மறுப்பதற்கு எதுனா, நமக்கு இருக்கக்கூடிய இந்த அறிவினை தடுப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார். அவர் யார்? அவர் மனிதர்களின் பக்கம்தான் இருக்கிறார்களா, இல்லை அதிகாரத்தின் பக்கம் இருக்கிறார்களா? நம்ம பார்க்கலாம். அவங்க அதிகாரத்தின் பக்கம் இல்லாமல் சக மனிதர்களின் பக்கம் நிற்கவில்லை என்பதுதான். உலகத்தில் அரசுகள், மிக சில அரசுகள் தான் எளிய மக்களிடம் பார்க்க வரும். இதுதான் இன்னைக்கு நீயா நானா நிகழ்ச்சியில் இப்போது நடந்து முடிந்திருக்கிறது. அப்போது தொலைக்காட்சிகள் எல்லாம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பது ஒரு நிமிடம் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஆடலாம், பாடலாம், டான்ஸர் போடலாம், மியூசிக் போடலாம், இப்படி நீங்கள் என்னன்னு இருந்தாலும் ஆபாச குப்பைகளை கூட நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் சிந்தித்து விடக்கூடாது என்பதில் மட்டும் மிக கவனமாக இருப்பார்கள். அதில் தான் ரொம்ப தெளிவாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி நமக்கு நடந்துகிட்டு இருக்கு.
ஒவ்வொரு